பிரைஸ் எல்லாம் உங்கள் ஜெனிஃபர் கீதா வடசென்னையில இருந்து. இப்ப நீங்க பார்த்த அந்த வீடியோல இருக்கிற இடம் நம்ம சென்னை தீவுத்திடல்ல இருக்க பொருட்காட்சிங்க. ஏராளமான ஜனங்கள் பல இடங்கள்ல இருந்து குடும்பமாகவும் நண்பர்களாகவும் வந்து மகிழ்ச்சியோடு தங்களோட நேரத்தை அங்க செலவு செஞ்சாங்க. ஆனா எனக்கு இந்த மகிழ்ச்சியான கூட்டத்தை பார்க்கும்போது எருசலேம் நகர வீதியில துக்கத்தோடு கூடியிருந்த அந்த கூட்டம் தாங்க ஞாபகத்துக்கு வந்தாங்க. ஆமாங்க, இயேசு கிறிஸ்து அந்த நகர வீதியில அந்த சிலுவையின் குறுக்கு சட்ட மரத்தை கிட்டத்தட்ட 30 கிலோல இருந்து 50 கிலோ எடை இருக்குன்னு சொல்றாங்க. அதை சுமந்தவராய் தள்ளாடி வந்து கொண்டிருந்தார். பார்த்தவர்கள் அநேகர் அனுதாபப்பட்டிருக்கலாம். ஆனால் ஒரு மனிதர் விசேஷமாக அந்த நிலையை கண்டு துக்கப்பட்டிருப்பார், வாய்விட்டு ஏதேனும் சொல்லியிருப்பார் என்று நினைக்கிறேன். அவரை அவர்கள் இழுத்து, சேவகர்கள் இழுத்து அந்த சிலுவை மரத்தை சுமக்கும்படி கட்டாயப்படுத்தி இருக்கிறார்கள். ஆமாங்க, சிரேனே ஊர் சீமோன் தான். அவரை யூதர் அல்ல என்று அநேகர் சொல்லுகிறார்கள். ஆனால் அவர் யூதராய் இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று வேத பண்டிதர் சொல்லுகிறார்கள். காரணம், யூதர்கள் பல ஊர்களிலிருந்து, அது பஸ்கா பண்டிகையின் நேரம் என்பதனாலே அங்கு எருசலேமுக்கு கூடி வருவது வழக்கமாய் இருந்தது. அது மாத்திரமல்ல, அந்த சிரேனே ஊர் சீமோன் ஆதி திருச்சபையில பங்குள்ளவராய் இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். காரணம், மார்க்கு சுவிசேஷத்திலே அவரோட ஊர் பெயர் மற்றும் 2 மகன்களான அலெக்சாந்தர் ரூஃபோட பெயர் கொடுக்கப்பட்டிருக்குது. எது எப்படியோ அந்த சிரேனே ஊர் சீமோன் அந்த சிலுவை மரத்தை சிறிது நேரமேனும் சுமந்திருப்பார் என்று நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம சுற்றி இருக்கிறவங்க, குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய சூழ்நிலையை பார்த்து அனுதாபப்படுகிறவர்களாய் நாம் இருக்கலாம். ஆனால் அந்த பாரத்திலே நாம் எந்த அளவுக்கு சுமக்க முற்படுகிறோம்? ஆமாங்க, கலாத்தியர் 6 அதிகாரம் 2 சொல்லுகிறது, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். என்னில் வர காலங்கள்ல நாமும் கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுவோமா? God bless you all.